கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தேவ பலன் என்ற தலைப்பில் தொடர் செய்திகள் தரும்படியாக நான் ஆசை கொள்கின்றேன். சிலுவை பற்றிய உபதேசம் முக்கியமான ஒரு சிந்தனைக்குள் வர வேண்டும். அதாவது இந்த நாள் இன்றைக்கு சாம்பர் புதக்கிழமை என்று இந்த ஸ்தாபன சபைகளிலும் சிஎஸ்ஏ, லுத்ரன், ஆசி இப்படி பல சபைகள் இருக்கின்றன. இதை சார்ந்து அநேக சபைகள் இருக்கிறது. இவைகளில் இதை குறித்து இன்று முதல் தவசு காலம் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வுகள் அப்படியே நகர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கும். இப்படி போகிற ஒரு காலகட்டத்தில் இந்த நாளிலே உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். இந்த சாம்பர் புதன்கிழமை என்பது எப்படி உருவாக்கப்பட்டு விட்டது ஸ்தாபனங்களால் என்றால், இதை நாம் சரித்திர ரீதியாக ஆராய்ச்சி செய்து பார்க்கிற பொழுது, பைபிள் ரீதியாக அல்ல, சரித்திர ரீதியாக சபைக்குள் அவைகள் எப்படி பிரவேசித்தது என்பதை, இது ஒரு பக்தி விருத்திக்காக செய்யப்பட்டதுதான், அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அதை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதை கடைபிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, ஆனால் பக்தி என்பது எல்லா நாளிலும் ஒன்று போல் இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது பாருங்கள், இந்த பெரிய வியாழன் என்று சொல்லி ஒன்று வரும். அந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்குள் பவனி செல்வார். அப்போ பவனி செல்கிற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா என்று பாடல் பாடுவார்கள். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே என்ற பாடலை பாடுவார்கள். இப்படி பல விதங்களிலே இந்த பாடல்களை பாடி தேவனுடைய நாமம் மைமைக்கேதுவாக அவர்கள் இப்படி செய்வது உண்டு. அப்பொழுது அவர்கள் ஒன்று செய்வார்கள், குருத்தோலைகளை தங்கள் கையிலே பிடித்துக் கொள்வார்கள். பனையினால் ஆன, பனையில் செய்யப்பட்ட குருத்தோலை, சில சமயத்தில் ஈச்சத்தில் இருக்கக்கூடிய குருத்தோலை, அதுபோல தென்னையில் இருக்கக்கூடிய குருத்தோலை, இப்படிப்பட்டவைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே என்று சொல்லி சுற்று சுழண்டு வருகிற ஒரு காட்சி இருக்கும். அதை அப்படியே அவர்கள் வீட்டிலே போய் என்ன செய்வார்கள் என்றால், அதை அப்படியே வைத்திருப்பார்கள். அது காய்ந்து அப்படியே சருகாய் போயிருக்கும். அதை கிட்டத்தட்ட ஓராண்டு காலங்கள் வைத்திருந்து அதன் பின்பு இந்த நாளிலே காலையிலே அதை எரித்து அதை சாம்பல் உண்டாக்கி கொண்டு அதை தங்கள் மேனியிலே பூசிக்கொண்டு வருகிற ஒரு நிகழ்வு தான் சாம்பர் புதன்கிழமை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதை பூசிக்கொண்டு வருவார்கள். ஆனால் இன்றைக்கு அது வேறொரு கலாச்சாரத்தில் இருக்கு அப்படின்னாலே அப்படி பூசிப்பது, அப்படி யோசிப்பது இல்லாமல் சபைகளில் காணப்படுகின்றன. அதுவும் ஒரு நல்லது தான். ஆகவே இப்படித்தான் இந்த சாம்பர் புதன்கிழமை என்பது உருவாயிற்று. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இது உலகப்பிரவமான காரியத்தில் அப்படி இருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தனா சக்தியிலே இதை நாம் அணுகி பார்ப்போம் என்று சொன்னால் இன்னொரு காரியத்தையும் அதை குறித்து சொல்வது உண்டு. ஆனால் இந்த காரியம் சரியான காரியம். ஆனால் இது எந்த நாளும் இருக்க வேண்டும், இந்த 40 நாள் மட்டுமல்ல என்பதிலே மிக தெளிவாக நான் உங்களுக்கு இந்த இடத்தில் சார்ந்து பகர ஆசைப்படுகிறேன். எப்படி என்றால், அதாவது தன்னை வெறுத்து, அக்காலத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், ஏதாவது ஒரு சின்ன காரியம், ஒரு பிசகு ஏற்பட்டு விட்டாலே அவர்கள் சாம்பலிலே உட்கார்வார்கள், இந்த கோணிச்சாக்கை விரித்து அதன் மேல் உட்கார்வார்கள், இப்படி தலையிலே புளியலி போட்டு இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. ஆக இந்த காலத்தில் இந்த சாம்பலில் உட்கார்ந்து அப்படி இல்லை என்றாலும் கூட ஆவிக்குரிய சிந்தனா சக்தியில் நாம் இதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் ஒரு அருமையான நிகழ்வு நமக்கு தெரிகிறதை நம்மளால் காண முடிகிறது. எப்படி என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த ஆவிக்குரிய சிந்தனா சக்தியில இதை நாம் உள்நோக்கி போகிற பொழுது நமக்கு எப்படி இதை அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தால், தன்னை வெறுத்து, அதாவது சுய வெறுப்பு அப்படி சொல்லப்பட்டது. தனக்கென்று இந்த நாட்டை வாழக்கூடாது என்று இவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இந்த மிஷினரிகள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், அதாவது நாம வருஷம் பூரா நம்ம உழைப்பு அப்படி இப்படின்னு ஓடுறதுனால இந்த புதிதாக்கப்பட்ட வந்த மிஷினரிகள் ஆதி சபைகளில் அப்படி இல்லை என்றாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த மக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த மக்களை தேவ சமூகத்தில் தொடர்ச்சியாக இருப்பதற்கு ஒரு ரொம்ப கிட்ட வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்று ஒரு கட்டளை மூலம் உபதேசத்தை அதிலே அவர்கள் திணித்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இதை சுய விருப்பு நாள் என்று சொல்கிறார்கள். இதில் உபவாசம் இருக்கிறார்கள். சில நபர்கள் தாடி வளர்ப்பார்கள், சில நபர்கள் எண்ணெய் தேய்க்க மாட்டார்கள், பெண்களாக இருந்தால் கொண்டையிலே பூ வைக்க மாட்டார்கள். இப்படிலாம் பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. ஆனால் இதில் நாம் ஒன்று தெரிய வேண்டும், சுய விருப்பு என்றால் நம்மை நாமே இழந்துவிட்டு தெய்வத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
தெய்வத்தோடு அதிகமாக வாசம் பண்ண வேண்டும். உபவாசம் என்றாலே ஏற்கனவே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம், இன்னும் அதிகமாக ஒரு துணையான ஒரு வாசம் பண்ணுகிற ஒரு நேரத்தை குறிக்கின்றோம். அதான் உபவாசம் என்று சொல்லுவோம். ஆக இந்த நாள் இந்த தவக்காலம் என்று குறிப்பிடுவது நீங்களும் நானும் சுய வெறுப்பின் நாம் இதை உலகத்திற்கு வெளிப்படுத்தலாம். எப்படி வெளிப்படுத்தலாம் என்றால், பாருங்கள், இன்றைக்கு இஸ்லாமியர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக தை மாதத்தில் பார்க்கிற பொழுது இந்துக்கள் இருந்தார்கள். இப்படி பல வகையிலே இந்த மூன்றும் நம்ம கண்ணுக்கு தெரிந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் ஒரு பாணி, இவர்கள் ஒரு பாணி என்று இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக, இந்த புறாவின் கண்கள் மூலமாக நான் சொல்வது என்னவென்றால், உபவாசம் இருங்கள், தவக்காலம் இருங்கள், எதுவென்றாலும் சரி, இந்த நாளிலே நீங்கள் இருக்கக்கூடியது உங்களை நீங்கள் வெறுக்கிறீர்கள். உங்களை நீங்கள் சுயத்தை வெறுத்து, இன்றைக்கு நான் எப்பயும் எங்கள் ஊரில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஒரு மூப்பர், சடக் 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 சடக்கு நடந்து 3 மணி 3:30 மணி ஆகிட்டா போவார். போய் அங்கே முனியாண்டி கோயில் லாலா கடை ஒன்று இருக்கிறது, அதிலே போய் ஒரு காக்கல் அல்வாவை வெட்டி அப்படியே தொண்டைக்குள் வருவார். ஏன்னா சிவகிரி அல்வாவிலே ரொம்ப ஃபேமஸ். எப்படி நெல்லை இருக்கிறதோ அதுபோல் அப்படியே ஆமவடை சுட்டு வைத்திருப்பார்கள். ஆமவடை 5-6 பிறகு சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் சடக் சடக் சடக்கு நடந்து வீட்டுக்கு வருவார். பாருங்கள், இப்படிப்பட்ட இதெல்லாம் ஒரு இச்சையில் வரக்கூடியது. நம்ம தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் பசிக்கு சாப்பிட வேண்டும், ஆசைக்கு சாப்பிட்டால் அது இச்சை, அது நோயாகவும் மாறிடும். சாப்பிடாமல் கடந்தாலும் அது நோயாக மாறிடும். என்னை போல் அதிகமாக சாப்பிடாமல் கடந்தவர்களுக்கும் இன்றைக்கு விலகினத்திலே நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். அதுபோல அதிகமாக இச்சித்து சாப்பிடுவது, ஆசைக்காக சாப்பிடுவது, அது ஒரு இச்சை. அப்படின்னு சாப்பிடக்கூடாது. நமக்கு பசி எடுக்க வேண்டும், அதை நாம் உண்ண வேண்டும். இல்லை என்றால் அவைகள்லாம் நச்சாக மாறிடும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த சுய விருப்பு என்று சொல்வது, இன்னைக்கு காலையில் நான் சாப்பிடணும் வைங்களேன். இப்போ நான் ஒரு 3 இட்லி ஒரு வடை, என்னுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருப்பது 3 இட்லி 1 வடை, என்னுடைய நார்மலாக சரியாக சராசரியாக அந்த உணவு காலையில் இருக்கும். இந்த 1 வடை 3 இட்லி 1 டீ. அப்போது ஒரு இட்லி ஒரு கணக்கு பண்ணால் 3 இட்லி 30 ரூபா, ஒரு வடை 10 ரூபா, 40 ரூபா, ஒரு டீ 15 ரூபா, 55 ரூபா வருது. அப்போ இந்த 55 ரூபாயை நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், என் சரீரத்திலே பசிக்க வைத்து, என் சரீரத்தில் அதை நிரப்பவிடாமல், அதை நேசிக்காமல், என்னை நானே வெறுத்து, இந்த 55 ரூபாயை என்ன செய்யணும் அப்படின்னா, ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், வயிற்றுக்கஞ்சிக்கு வழி இல்லாதவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நான் அதை கொடுக்க வேண்டும். இப்படி இந்த 40 நாளும் நான் செய்கிறேன் என்று சொன்னால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், 4 5 20 கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே சேரும். ஒரு 2100 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா வரைக்கும் 2,500 வரைக்கும் சேரும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இவைகளை நான் சேர்த்து வைத்தாவது இந்த ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், ஆஸ்பத்திரியில் இருக்கிற இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டு, இப்படி ஒரு 10 பேர் இருந்து விட்டால் என்ன செய்யும், 25,000 ரூபா ஆகிடும். இப்படி ஒரு 50 பேர் இருந்து விட்டால் என்ன செய்யும், 50,000 ரூபா ஆகிடும். இப்படி ஒரு 100 பேர் இருந்து விட்டால் என்ன செய்யும், 1 லட்சம் ரூபா ஆகிடும். இப்போ நான் என்னுடைய அளவு சாப்பாடு சொல்லியிருக்கேன். சில பேர் என்ன செய்வார்கள், இப்படியா நம்ம சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதனையில் அவங்க இருப்பாங்க. அவங்க 10 இட்லி 3 வடை ஒரு டீ குடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட எவ்வளோ வரும். ஆகவே ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு 100 விசுவாசிகள் கூடிவிட்டால் ஆகிடும். இதை என்ன செய்யலாம் என்றால், ஒரு ஏழை எளியவர்களாக, ஒரு நோய் நொடியில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யலாம். அல்லது ஒரு திருமணம் ஆக முடியாத அளவில் ஒரு திருமண செலவு கூட காசு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அதை நாம் கொடுக்கலாம். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இதை நீங்கள் செய்தால் இந்த சூழ்நிலையில் இதுதான் சரியான தன்னை வெறுத்து சுய வெறுப்பு என்று அர்த்தம். காணிக்கை சபைக்கு கொடுப்பதோ தனக்கு ஏற்றவை கொடுப்பதோ அது வேறு விஷயம். இந்த 40 நாளில் வித்தியாசமான முறையில் நீங்கள் அணுக வேண்டும் என்றால், ஏழை எளியவர்களுக்கும் உன்னுடைய காசு போக வேண்டும், ஊழியங்களுக்கும் உன்னுடைய காசு போக வேண்டும். நீ இன்னைக்கு 3 இட்லி இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியம் போல் மீன் குழம்பும், மதியம் போல் கறியும், மதியம் போல் முட்டையும், மதியம் போல் பிரியாணியும் சாப்பிட்டா வேறு இது எதுக்கு? இதை நீங்கள் நல்லா யோசிக்கணும். அப்போது காணிக்கை என்பதோ அல்ல கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையாக கொடுத்து கொண்டு இருப்பதிலே கை வைக்காமல், இந்த நேரத்தில் எத்தனை தடவை உபவாசம் இருக்கிறாயோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். நான்லாம் பொதுவாக சில காலங்களில் எனக்கு உபவாசம் இருப்பதிலே எந்த விதமான ஒரு விருப்பம் இல்லாதவன். ஏனென்றால் மணவாளனாய் இயேசு நம்மளோடு இருந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய உபதேசம் அதுதான். ஆகவே அவர் என்னோடு இருந்து கொண்டு இருக்கிற காரணத்தினாலே நான் உபவாசம் இருப்பேன். எப்பொழுதும் உதவி, எப்பொழுதும் நன்மைகள், எப்பொழுதும் தாராளம் ஏராளமும் எனக்கு கிடைக்கிறவே செய்து கொண்டிருக்கு. அவ்வளோதான் அதனுடைய காரியம். சேர்த்து வைக்கின்ற வழக்கம் எதுவுமே இல்லை. அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு திறந்த புத்தகமாக இருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அப்படி சில நேரங்களில் சபையோடு நான் ஒத்து போய் இருக்கிற பொழுது, அன்றைக்கு நான் எவ்வளவு காலையில் சாப்பிடுவேனோ
அல்ல மதியம் என்னுடைய சாப்பாடு எப்படி இருக்கிறதோ அந்த இரவு இருந்தால் எப்படி இருக்கும். சில நேரங்களில் நான் தனிப்பட்ட முறையில் தியானம் செய்வதற்காக போகிற பொழுது அதை நான் சரியாக கணக்கு பார்த்து ஏழை எளியவர்களுக்காக அதை செலவழிக்க விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் அந்த பெரிய வேளாண்மையிலே ஓசன்னா பாடுவோம் என்பதில் ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு சாம்பலை பூசிக்கொண்டு வந்தாலும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவையெல்லாம் அது ஒரு வெறுகேற்றப்படுவதற்கு ஏற்றதா போல் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு காலையில் நான் 55 ரூபாய்க்கு நான் உபவாசம் இருந்திருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும், என் உடல் நலத்தை பொறுத்த மட்டும். அப்படியானால் இந்த 55 ரூபாயை நான் கர்த்தருக்குள் நான் புத்திர பண்ணி கொண்டதை மற்றவர்களுக்கு நான் செலவழிக்கவில்லை என்றால், ஒரு ஏழை எளியவன் வயிற்று பசி அவன் போக்கப்படவில்லை என்றால் நான் ஒரு திருடன், நீ ஒரு திருடன், திருடி. ஆகவே இந்த உபதேசத்தை இப்பொழுது பேசியிருக்கிறதை வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் சிலுவையின் உபதேசம். இந்த உபதேசம் கடினமாக இருக்கும். ஆண்டவரே சொன்னார், கடினமாக இருக்கிறவர்கள் ஆண்டவர் விட்டு புரிந்து போனவர்கள் என்னுடைய உபதேசத்தை கேட்டு என்ன பற்றி கொண்டாயிருக்க போகிறீர்கள். ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். ஆகவே இந்த நாள் சிலுவை பற்றிய உபதேசம் எப்படிப்பட்டதாக நம்முடைய சிந்தனையில் வீற்றிருக்கிறது என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் பதித்துக் கொண்டு செயல்பட அன்போடு உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.